Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான மட்டன் ஃப்ரை தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து அலசி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் மஞ்சளும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நாம் பிரியாணி தாளிச்சிக்கலாம். இது நம்ம செவக்க வறுக்கணும். ஸோ சிம்மில் வச்சிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, இது போல் எதுதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் சூடான பிறகு இதுக்காக 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதில் இதில் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நாம் இன்றைக்கி செய்யறது குக்கர் தம் பிரியாணி தான், அதனால தான் குக்கரில் தாளிச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். அது வேகும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இதுக்காக கொஞ்சமாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1/2 வெங்காயம் நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் கூட இது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதையும் அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது பிரியாணியோட கலரும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நல்லா வதங்கின பிறகு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பிரியாணி மசாலா பவுடரும் வீட்லேயே எப்படி அரைச்சி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணோம்னா பிரியாணி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். மிக்ஸி அலசின தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அடுத்ததாக 1.25 கப் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஊற வச்சேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை மிக்ஸி அலசின தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து தான் 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் ஆன பிறகு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த தண்ணியோடு சேர்த்து தான் 2.25 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா நமக்கு தண்ணி வடிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது அரிசி நமக்கு மேலவே தெரியும். நல்லா ஒரு 75% அளவுக்கு வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க மட்டனை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணால் குஸ்கா போல் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எந்த விதத்திலும் குறையாது, இன்னும் கூடுதலாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 7 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த தண்ணி அளவு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நம்ம டோட்டலாக மெஷர் பண்ணிவிட்டு டோட்டல் அளவில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். வேக வைக்கிற மெத்தடும் நான் இதை சொல்லியிருக்க போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட உதிரி உதிரியான பிரியாணியை சுலபமாக செஞ்சிடலாம். சிம்மில் வச்சு 7 மினிட்ஸ் வேக வைக்கும் போதே இன்னொரு சைட் தவா வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கணும். அடுத்தது 7 மினிட்ஸ் கழித்து குக்கரை அப்படியே நம்ம தவா மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே நீங்கள் தம் போட்டிங்கன்னா சாஃப்டான உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சு கொடுக்கும்போது மட்டனும் உங்களுக்கு ஃப்ரை ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க தண்ணியோட அளவும் வேக வைக்கிற மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி சூப்பராக செஞ்சிடலாம். இப்படி செய்யும்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரோட்டில் அடைக்காது. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ட்ரையாக உதிரியாக வேணும்னா நீங்கள் டோட்டல் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் குறைச்சி செய்யும்போது நல்லா ட்ரையாக உதிரியாக கிடைக்கும். ஆனால் வயசானவங்க சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது த்ரோட்டில் அடைக்கிற போல் இருக்கும். ஸோ இது நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். எப்பொழுதுமே சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.